நேரத்தில் நான் பக்த கோடி அல்ல, ஐ அம் a disciple. நான் கிறிஸ்துவுக்கு சீஷனாயிருக்கிறவன், ஒழுங்குள்ளவன். நான் சமீபத்தில் எழுதின ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டு இருக்கிறோம். சில காப்பிகளை கொண்டு வந்து இங்க இருக்கிற பாஸ்டர்ஸ்க்கு மாத்திரம் கொடுத்தேன். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு என்கிற ஒரு புஸ்தகத்தை சமீபத்தில் வெளியிட்டோம். அதுல முன் அட்டையில நான் சீர்திருந்தாதவன், சீர்திருத்த தகுதியற்றவன் அப்படின்னு எழுதியிருக்கேன். தான் வாழ்க்கையை சீர்படுத்தாத இன்னொருத்தரை சீர்படுத்துறதுன்னு சொன்னா, மொட்டை தலையன் முடி வளர்வதற்கு எண்ணெய் விற்ற காரியமே. மொட்டை தலையா இருக்க முடியாது. முடி வளரணும் எவனாவது எண்ணெய் வித்தா எத்தனை பேர் வாங்குவீங்க சொல்லுங்க? நீ தேய்ப்பா, நீ தேய்ச்சி உனக்கு வளர்ந்ததுன்னா அதுக்கு பிறகு பார்க்கலாம் தானே சொல்வீங்க. அந்த மாதிரி நாம் வாழ்ந்து வளர்ந்தக்கூடாது. நாம் டிசைபிளாக வாழ வேண்டும் என்றால் டிசிப்ளினுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். நான் மறுபடியும் சொல்றேன், என்னுடைய காரியத்தை சொல்றதுனால உங்களை நான் குறைச்சி மதிப்பிடணும்னு நினைக்கக்கூடாது, என்னைய உயர்த்தி மதிப்பிடணும்னு நினைக்கக்கூடாது. I am giving you tips to live. வாழ முடியுங்கிறத காண்பிப்பதுக்கு, தட்டி கொடுக்கிறதுக்கு தான் சொல்றேன். I am a very disciplined man in the ministry of God. Ask my wife, ask my colleague. Well disciplined. That is why my calendar is 2014 வரைக்கும் அங்க எங்க இருக்க போறேன், என்ன பேச போறேங்கிறதெல்லாம் இப்பவுமே ஆரம்பிச்சிட்டேன். நான் வரேன், என் மூணாவது மகன் ஒரு காரியத்தை குறித்து என்கிட்ட பேசினா. அப்போ நான் சொன்னேன், டேய் தம்பி, நான் அன்னைக்கு எல்லாரும் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணி தானே ஜெபம் பண்ணோம். அப்பமே டேடி சொன்னல, அப்பெல்லாம் நீ சொல்லாம இப்போ சொல்றியடா அப்படின்னு சொன்னோன்னே, டேடி எங்களுக்கு 4 நாளைக்கு பிறகு பார்க்க முடியல, நீங்க 40 வருஷத்துக்கு பிறகு பார்க்குற ஆளு. How it was possible? It's possible because I discipline my mind, I discipline my imagination, I discipline my life, I discipline my spending, I discipline everything. That is why நான் அதனால தான் சொன்னேன், என் கூட வாழ்க்கை நடத்தி அது 38 வருஷத்தை தாண்டிட்டானா என் மனைவிக்கு தான் பதக்கம் கொடுக்க வேண்டும். Very disciplined man. She knows what I am. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆகையினால தான் ஒழுங்கு என்று வருவது ஒரு மாதிரி சபைக்குள்ள தேவையான ஒன்று. ஆனால் பவுல் எழுதுகிறான், அந்த சபைக்குள்ள ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க. என்ன அர்த்தம்? கொஞ்சம் பேர் கிடக்கிறான், ஒழுங்காவே இருக்க மாட்டான். அவனுக்குன்னு ஒரு பாதை, அவனுக்குன்னு ஒரு வழி. அவனுக்கு மிலிட்ரியில இருக்கணும் வைங்களேன், ஒரு 90 பேருக்கு எல்லாருக்கும் கையில துப்பாக்கி கொடுத்து லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அப்படின்னு போகும்போது 2 பேர் மாத்திரம், நீ என்னடா லெஃப்ட் சொல்றது, நான் ரைட்டு தான் அடிப்பேன்னா மிலிட்ரி ஆஃபீஸர் காலை உடைச்சிருவான். நான் என்சிசியில் இருந்திருக்கேன். என்சிசியில் இருக்கும்போது நல்லா பூட்டு கொடுப்பாங்க. பூட்டு கொடுக்கும்போது நடக்கும்போதே திடீர்னு சில நேரங்களில் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருப்பான். இங்கே பேரையில் இருக்கும்போதே வீட்டில் என்ன குழம்பு வச்சுருப்பாங்கன்னு ஞாபகம் வந்துடும். அப்போ கால் மாறிடும். என்ன செய்யணும் தெரியுமா? எங்களுக்கு என்சிசி ஆஃபீஸை சொல்லி கொடுத்தது, லெஃப்ட் ரைட் மாறிச்சுன்னா ஒரு காலை வச்சு அடுத்த காலை ஒரு தட்டு தட்டி அப்படி மாற்றிக்கிடணும். அதாவது நீயே உன்னைய குட்டு போட்டுக்குன்னு அர்த்தம். இன்னொருத்தர் குட்டு போடமுன்னால நீனே போட்டுக்கப்பா. சொல்லுங்க, இன்னொருத்தர் உங்களை குட்டமுன்னால சொல்லுங்க சொல்லுங்க, இன்னொருத்தர் உங்களை குட்டமுன்னால நீனே உனக்கு குட்டு போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லது. அதுதான் அப்படி அடிச்சுட்டு தென் லெஃப்ட் ரைட். நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒழுங்கில்லாதவர்கள் உண்டு. அடுத்தால திடனற்றவர்களை தேற்றுங்கள். அங்க திடனற்றவர்களும் உண்டு. அங்க சபை மாதிரி சபை தான். முழு ரீஜன் மாத்திரம் 2 பெரிய கண்ட்ரிஸ்க்கு இவங்க தான் மாடல் சர்ச்சு. ஆனா அங்க யாரும் இருப்பா? திடனற்றவர்கள் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவனுக்கு என்னதான் ஆலிஸ் கொடுத்தாலும், என்னதான் இன்ஜெக்ஷன் போட்டாலும் அவன் வரும்போது இப்படி தான் வருவான். என்ன பிரதர்? வந்தேன். கேட்ட வராத உனக்கு எங்கப்பா போறது சாப்பிட்றதெல்லாம்? திடனற்றவர்கள் சபையில் இருப்பார்கள். அடுத்தது பலவீனரை தாங்குங்கள். அடுத்தது பலவீனர்கள். இவன் அடித்தடி விழுந்துருவான். என்னடா விழுந்துட்ட? தெரியல, கல் இருக்குது தெரியல, கண்ணே தெரியலையா உனக்கு?
பலவீனர்கள். அடுத்தால எல்லாரிடத்திலும் நீடி சாந்தமாயிருங்கள். சரி. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். இது அடுத்தது. இங்க ஒரு கூட்டம் இருக்கும், அவன் டிட் ஃபார் டாட், அவன் மட்டும் தீமை செய்யலாமா? இது யாரு? வெளியே இருக்கிற ஆள் இல்ல, உள்ள. ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதபடி வாட்ச். ஆமாப்பா, பக்கத்தில் இருக்கவனே அப்படி செஞ்சிருவான்ப்பா, தீமைக்கு செஞ்சிருவான்ப்பா, அவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கப்பா. இதெல்லாம் அடக்குனது மாத்திரமல்ல, சிலர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தெசலோனிக்கேல வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேல் 3வது அதிகாரம் 6வது வசனம். மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனை நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று. பிரதர், இது என்ன பவுலா? முதல்ல சொன்னாரு ஒழுங்கற்றவங்க எல்லாம் கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்னுட்டு. புத்தி சொல்றது கேட்கலன்னா உற்று ஆள. பக்கத்தில் சொல்லுங்க, புத்தி சொல்றதை கேட்கலன்னா உற்று. நான் சொல்லலையா, பவுல் சொல்றாரு. அடிக்கணும்னா அவர் அடிங்க. வாசிங்க மறுபடியும். மேலும் சகோதரரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். அது என்னது? command. You cannot take it like ஆலோசனை சொல்லுகிறோம் அல்ல, கட்டளையிடுகிறோம். அம்மா பயமா இருக்குயா. I try to accommodate as many people as possible in spite of their weaknesses. I try to accommodate people, those who are not disciplined. I try to accommodate and make myself available, flexible to them, even though they are weak. But I can carry on the weaklings, but I cannot carry on indisciplined people for a long time. பிள்ளை பலவீனமா இருக்குதுன்னு சொன்னா நான் தோள தூக்கி போட்டு சமக்க முடியும். ஆனா என்ன சொன்னாலும் ஒழுங்கா நடக்கலன்னா I have to say goodbye. கட்டளை இடுகிறேன். இவங்க ஒழுங்கற்று நடக்கலாங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்றாரு? சில ஒழுங்கட்டுன்னு உடனே ஆரம்பிச்சிடாதீங்க. இன்னைக்கு கொஞ்சம் பேர் லிஸ்ட் போட்டு இவனெல்லாம் வெளி ஏற்றிட்டாங்க, அங்கே நான் போகணும்னு சொல்லிடாதீங்க. Hallelujah. I want to show you where, in what, எதுல, அதிலே அந்த அதிகாரத்தில் பாருங்க. என்னமா அங்க ஒரு காரியத்தை சொல்கிறார். 11வது வசனம். உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வெறும் அதிகாரம் மட்டும் பண்ணுவான். வீண் அலுவல்காரர்களாய் ஒழுங்கட்டு திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். ஒழுங்கட்டு திரிகிறானா? இவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டான். he will not soil his hands. தன்னுடைய கையை அழுக்காக்க மாட்டான். அதை செய்ய மாட்டேங்கிறான்களை, இதை செய்ய மாட்டேங்க. நீர் என்ன செஞ்சிரு? அது அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம். ஃபுட்பால் மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்படி அடிச்சிருந்தா கோல் போயிருக்கும். இவனுக்கு பந்தே பிடிக்க தெரியாது. ஆமா ஆமா, கிரிக்கெட் ஆடிக்கிட்டே விக்கெட் விட்டுட்டான் பாரு. இவருக்கு ஒரு பாலை போட்டு பாருங்க, இவர் ஒரு விக்கெட்டும் பிடிச்சது கிடையாது. ஆனா இவர் இங்க இருந்து கமெண்ட் அடிக்கிறது. பக்கத்துல சொல்லுங்க, நம்ம எல்லாருனாலுமே இப்படித்தான். மற்றவனை கமெண்ட் அடிக்கிறதுல நம்மள மாதிரி கமெண்டேட்டர் உண்டோ? அல்லேலூயா. அவன் அப்படி செய்ய மாட்டேன். வீண் அலுவல்காரராய் ஒன்றும் செய்ய மாட்டான். வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள், ஒரு வேலையும் செய்ய மாட்டான். எதுக்கு காரணம் என்ன சொல்லுவான்? வாசிக்கலாம் அடுத்தால. இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று. நல்ல கவனிங்க, இங்க இந்த சபைக்கு ஏற்பட்ட பெரிய காரியம் என்னன்னா, இயேசு வரா அப்படின்னு சொன்ன உடனே, இயேசு வரான்னா எதுக்கு வேலை செய்யணும்?